கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 வருடங்களில் வளர்ந்த ஊர் எது என்று கேட்டால் கள்ளக்குறிச்சி கிடையாது, தியாகதுர்கம் கிடையாது, உளுந்தூர்பேட்டை கிடையாது, மணலூர்பேட்டை கிடையாது, திருக்கோவிலூர் கிடையாது, சங்கராபுரம் கிடையாது. வளர்ந்த ஊர், வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஊர் வானாபுரம். வானாபுரத்திலேயே ரிஜிஸ்டர் ஆபீஸ். அது மட்டுமல்ல, வானாபுரத்தில் இருக்கிற யூனியன் ஆபீஸுக்கு பேர் என்னன்னா ரிஷிவந்தியம் யூனியன் ஆபீஸ். எப்ப 2 மாசத்துக்கு முன்ன. இப்ப வானாபுரம் ஒன்றிய அலுவலகம். தனி தாலுகா, தனி ஒன்றியம், தனி ரிஜிஸ்டர் ஆபீஸ். அது மட்டுமல்ல, புதிய பேருந்து நிலையம் வேலை நடக்குது. பூஜை போட்டாச்சு, வேலை நடந்துட்டு இருக்கு. புதிய பேருந்து நிலையம், அதே போல் தாலுகா நீதிமன்றம், கோர்ட்டு வருது. வானாபுரத்துல கோர்ட்டு வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். போக்குவரத்து பணிமனை வருகிறது. ஆகவே அப்படி இந்த ஊருடைய வளர்ச்சிக்காக அத்தனை தேவைகளையும் பார்த்து பார்த்து செய்துவிட்டுத்தான் அந்த மனநிறைவோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, வருகின்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்மளை எதிர்த்து நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சி ஆட்சிக்கு வருமா? அந்த எம்எல்ஏக்கு நிற்கிறவர் ஜெயிக்க முடியுமா? வானாபுரத்துல எத்தனை பகுதி இருக்குன்னு தெரியுமா? வானாபுரத்துக்கு இதுக்கு முன்ன ஒரு தடவையாவது வந்திருக்காரா? ஒரே ஒரு டீயாவது யாருக்காவது வாங்கி கொடுத்திருக்காரா? கொரோனா வந்தப்ப வந்தாரா? வெள்ளம் வந்து மழை வந்து மணலூர்பேட்டையிலயும் கள்ளிப்பாடியிலயும் தண்ணி போச்சு, அன்னைக்கு வந்தாரா? எந்த ஊரு யாரு எதுவுமே தெரியாமல் ஒரு கட்சியில ஒரு சின்னத்தை வாங்கிக்கிட்டு ஊர் ஊராக வந்து கொண்டிருக்கின்றார். அன்பு